ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 2025ஓட லாஸ்ட் நாள். 2026 பிறக்குதுல, அதனால் என் பையனுக்கு வந்துட்டு வெளியில் போகணுன்னு ஒரு ஆசை. சரி வாடா போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள பார்க் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அவனை விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியில் என் பையனுக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்துட்டு பக்கத்தில் உள்ள கேக் கடைக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே எல்லா கேக்லேயும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஒவ்வொரு ஃப்ளேவரில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னா என் பிள்ளைக்கு ஒரு கேக் பிடிச்சி போச்சு. ஒன்றை சூஸ் பண்ணி கேக்கை வந்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரையிலே பார்த்தீங்கன்னா மழையும் வந்துட்டு சேர்ந்து வந்துருச்சு. கரெக்டாக 12 மணி ஆனோடனே எங்கள் தெருவில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு வெடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளையும் போய் 4 வெடி அவன் ஆசைத்தீரை வந்துட்டு வெடி போட்டுட்டு வந்தார். இந்த வருஷம் 2026 வந்துட்டு நம்மளோட சேர்ந்து மழையை வந்துட்டு வரவேற்கிற விதமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, கரெக்டாக 12 மணி, அதுக்கு முன்னாடி வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக 12 மணி ஆக மழையை வந்துட்டு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. 2026 வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெடியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் எங்கே மழை தான் கோலம் போட முடியும். மழை தான் விடிய மழை பெய்யுது. அதனால் வந்துட்டு கோலம் போடவே முடியலை. இவ்வளோ நாளாக கோலம் போட்டுட்டு கரெக்டாக இந்த 2026 புறக்கையில் மட்டும் வந்துட்டு கோலமே போட முடியும். அப்புறக்குள்ள வாசல்லாம் வந்துட்டு தண்ணியாக வர நின்றுச்சா, அதனால சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கோலம் வரல. வாங்க கேக் கட் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நியூ இயர் வந்து ஹாப்பியா சந்தோஷமா செலிப்ரேஷன் பண்ணுங்க. இந்த வருஷம் நியூ இயர் வந்து இந்த வருஷம் நியூ இயர் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷமா ஹாப்பியா அமையறதுக்கு நான் வந்துட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன். எங்க சாய் சந்துக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணணும் ஒரே ஆசை. அதனால அவங்க அப்பாவே கேக் வாங்கி வந்துட்டாங்க. அதனால கேக் கட் பண்ணலாமா? ஹாப்பி நியூ இயர். போன வருஷத்துல நடந்த கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையும் நடந்துட்டு இனிப்பான விஷயங்களை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து ஒட்டு சரி ஓடுங்க. கட் பண்ண முடியாது. அவங்க ரெடி எடுத்துட்டேன். நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியா அதை மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க நினைச்சுக்கோங்க. அவன் என்ன நினைப்பானா, இந்த ஓபன் டே அன்னைக்கு நல்லா மார்க் எடுக்கணும். நீங்க என்ன நினைப்பா, ஏறி எல்லாத்தையும் உடைக்கணும் நினைப்பா. நீங்க என்ன நினைப்பீங்க? நான் எப்ப போகும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. நானே ஏதாவது நினைச்சுக்கிறேன். சரி, நீங்க ஏதாவது நினைச்சுக்கோங்க மனசுல. ஊதுங்க. ஹாப்பி நியூ இயர். கிளாப் பண்றா சுஜு. சுஜு கிளாப் பண்றா. நான் அவுட் வரேன்ப்பா. நான் அவுட் வரேன். எங்க ஸ்கைல எடுத்துங்க. சாய்பா. ஹாப்பி நியூ இயர் பட்டு. சுஜி ஹாப்பி நியூ இயர் டி. சின்னதா சிம்பிளா கேக் கட்டிங். சாரி இது சீப். இந்தாங்க உங்க எல்லாருக்கும் கேக். அப்படி சொல்லிட்டு இவ்வளவு தின்றா. இல்ல உங்களுக்கு போன்ல கொடுக்க மட்டும் தான் முடியும். இது என்னதுங்க? இது என்ன ஊசி வச்சிருக்காங்க? சொன்னேன்ல ஊசி இல்லடா. இது என்னது? சரி வாங்க வெளியில வெடி போடுறாங்க, கோலம் போடுறாங்க. கோலம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வெடி போட்டு ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வெடி அதுக்காம மழை பெய்யுது. இந்த 2026 வந்துட்டு மழையே வந்துட்டு வரவேற்குது. வாங்க வெளியில போய் காட்டுறேன். இந்த வீடியோ வந்துட்டு நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வீடியோ தான். நாங்கள் வந்துட்டு காலையில் வந்துட்டு கோவிலுக்கு போகவே முடியல. இந்த பயல்களை என்னால் இழுத்துக்கிட்டு போகவே முடியல. உசுப்புனா 2 பேரும் மாற்றுக்கட்டில் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு எந்திரிக்க மாட்டிட்டாங்க. சரி போங்கடா, அவங்களோட போராட முடியாது, நம்ம ஈவினிங்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக வந்துட்டு கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போயிட்டு ஆண்டவா கடவுளே இந்த வருஷமாவது எங்களுக்கு நல்ல வருஷமாக அமையணும், கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட சொல்லிவிட்டு எங்களோட கோரிக்கையை வச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. என் பிள்ளைக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா மூஞ்சி உருறன் இருக்கு, என் பிள்ளை வந்துட்டு பீச்சுக்கு போகணுன்னு சொன்னான். சரி ஓகே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வாடான்னு சொல்லி அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் டிராஃபிக் அப்படி ஒரு டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்துட்டு நாங்கள் மாட்டிக்கிட்டோம். உள்ளேயும் போக முடியல, வெளியிலையும் போக முடியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டோம். அவங்க அப்பா கடைசி ஏதோ ஒரு ஷார்ட்கட்டை கண்டுபிடிச்சி பாண்டி பஜார் அந்த சைடில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி அங்கிட்டு வந்தது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா லைட் செட்டிங்லாம் போட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள டாய்ஸு பொம்மைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சு அப்புறம் என் பிள்ளைய வந்துட்டு மனசை மாற்றி அவரை வந்துட்டு கூல் பண்ணியாச்சு. இந்த எங்கள் குட்டி இருக்கார்ல சின்ன குட்டி, அவருக்கு வந்துட்டு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணோம். அவர் கொஞ்சம் கூட ஒத்துழைக்கவே இல்லையே. போங்கடா நீங்களா என்னைய ஃபோட்டோ எடுக்கிறீங்க, என்னால் நிற்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிற்க மாட்டேட்டான். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். இப்படி தான் இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. அப்புறம் அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா டி நகர் வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு சந்து பொந்துக்குள்ளேயும் பூந்து வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த மங்கி மாதிரி ரேபிட் மாதிரி வந்துட்டு பொம்மைகள் வந்து இருந்துச்சு முன்னாடி. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் வீடியோ எடுக்கலான்னு போனான். அந்த சுஜு பையன் என்னமோ தெரியல அதிசயமாக பயப்படுறான்.
பயப்படவே மாட்டான். என்னமோ பயந்து இன்றைக்கி அழுதுட்டான். சரி நீ சரிப்பட்டு வர மாட்டாடா, நீ போட அவங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நானும் என் பிள்ளை சாயும் போய் நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். அந்த அண்ணா எப்படி தான் இவ்வளோ பெரிய பொம்மையை போட்டு இருக்கிறாங்களோ தெரியல. வெந்து வேக்காடில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா. எனக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு 2 பொம்மை பக்கத்துலேயே நின்றுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வருஷம் நியூ இயர் வந்துட்டு ஒரு இனிமையான நியூ இயராக வந்து அமையன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கடவுள்கிட்ட வந்துட்டு வேண்டிக்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் யாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க. அது ஏனே தெரியலை. ஏன் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்களேன். என்னோடய வீடியோஸில் வந்துட்டு ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் இல்லாட்டி என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியாவும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொடுங்க. அதே மாதிரி நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே, பாய், டாட்டா. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய்.